ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சினி ஸ்போர்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து முடிகிற நிலமையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது சீசன் எண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபினாலே நடக்கும். ஸோ அந்த ஃபினாலேயில் யார் இருக்க போகிறா அப்படின்றது மோஸ்ட்லி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு 3 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் ஃபினாலே கூட்டின்னு போவாங்க. ஸோ போன சீசன் அதே தான் ஃபாலோ பண்ணாங்கன்றதுனால மேபி இந்த சீசன் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் எவிக் பண்ணணும் அப்படின்றதுனால மேபி இந்த டபுள் எவிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 வீக்ஸாக நடக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஜெஃப்ரி அண்டு ஹன்ஷிதா அந்த எவிக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் டபுள் எவிக்ஷனில். ஸோ அதை வந்து விட்டுருவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணுவ எவிக்ஷன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் போலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப்பில் இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு நிறைய வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் கீழே இருந்தாங்க. ஸோ அவங்கள வீக் பண்ணாமல் அவரே வீக் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கே சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியை வீக் பண்ணாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மஞ்சரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 100% கேம் போட்டார். விஜய் சேதுபதியே வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் தெரிவித்தார். நீங்கள் வந்து ஒரு பியூர் 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து விளையாண்டிங்க. அண்டு சில விளையாட தெரியாதவங்களாம் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இருக்கும்போது ஏன் இவங்கள வெளியே இந்த மாதிரி ஓட் போடுறீங்க அப்படின்ற மாதிரி மக்களை வந்து விஜய் சேதுபதி கூட கேட்டார். ஸோ அந்த மாதிரி நிலமையில தான் இப்போ பிக் பாஸ் 8 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ன்ற இந்த பவித்ரா அண்டு விஷால் ஸோ இவங்களெல்லாம் உள்ளே வச்சுருந்துட்டு ஸோ ட்ரூவான டிசர்வ்டு கண்டஸ்டன்ஸ் அதாவது நல்லா விளையாடின கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி மஞ்சரி அண்டு தீபக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபக் எலிமினேட் ஆகிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வெளியில் தள்ளினது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீபக் வெளில போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து சண்டே எபிசோடில் அருண் வந்து வெளில போகிறாரு. ஸோ அது வந்து உண்மையிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து வியூவர்ஷிப் எடுத்துக்கிட்டு நம்ம ஓட்டை கன்சிடர் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க டிஆர்பி அண்ட் அவங்க வியூவர்ஷிப்ஸ் இது தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவிக்ஷன்ஸ் எல்லாம் பிளான் போடுவாங்க. இந்த ஓட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு வந்து பார்த்திங்கன்னா பூசி மழுவுறதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்மாக இருக்குமா இல்லையான்ட்டு நம்மளுக்கே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சோர்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மக்களுக்கும் இந்த ஷோக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த ஓட்டிங் தான். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் எண்டமோல்ஷனும் அண்ட் விஜய் டிவி இவங்க மட்டும்தான் கடைசியில் அந்த ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்ஸும் நடந்திருக்கு. ஸோ கைஸ், நீங்கள் இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டு 3 எவிக்ஷன் அண்டு ராணவ் அண்ட் மஞ்சரி அண்ட் நவ் தீபக் அண்ட் நெக்ஸ்ட் அருண் ஸோ இவங்கள எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இவங்க விட்ட சௌந்தர்யாவை தான் டைட்டில் வின்னராக ஆக்குவாங்க போல். ஸோ அவங்க பிஆர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்கே பார்த்தாலும் சௌந்தர்யா ஃபேன் பேஜ் சௌந்தர்யான்ட்டு முடியல கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஹேப்பன் கைஸ். வரட்டா, தேங்க்யூ.